வணக்கம், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பர் அல்டிமேட்டான டிஃபன் ரெசிபி தான் ஸ்பாட் இட்லி. இது வந்து ஹைதராபாத்தில் ரொம்பவுமே ஸ்பெஷலான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட். ரொம்ப சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் ஆக்சுவலாக பன்னீர் சேர்க்க மாட்டாங்க. நான் பன்னீர் சேர்த்து ஸ்பாட் பன்னீர் இட்லின்னு இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். இட்லி மாவு இருந்தால் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு தோசை கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு ஆனியனை, மீடியம் சைஸ் ஆனியனை சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஒரு 50 to 60% வதங்கினாலே போதும். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து திரும்ப இது வேக வைக்கும்போது அது நல்லா வெந்துடும். இதை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு சால்ட், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் தனிமிளகாய் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பு ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், இல்லைனா தேஞ்சு போயிடும். இந்த மாதிரி நல்லா வந்து இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு, இப்போ பாருங்கள், இதோட ஸ்பாட் இட்லின்றது வந்து இப்படியே தான் செய்வாங்க. நான் இன்றைக்கி ப்ரோட்டீனுக்காக கொஞ்சம் பன்னீரை வந்து ஸ்க்ரம்பிள் பண்ணி எடுத்துருக்கேன். அதை வந்து நல்லா வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இது மாதிரி தூள் தூளாக உடச்சி சேர்த்துக்கலாம், இல்லை துருவி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து 4 பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து காமிக்கிற மாதிரி நல்லா 4 பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட பட்டர் இருந்தால் நீங்கள் ஆயில் இல்லாமல் பட்டரில் செய்யலாம், இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இட்லி மாவை எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு கரண்டி ஃபுல்லாக எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம அப்படியே அந்த 4 இதுவாக பிரித்து வச்சுருக்கோம் இல்லையா, ஒவ்வொரு இதுலேயும் வந்து இந்த மாதிரி அப்படியே மேலே அப்படியே ஊற்றி விட்டுருங்க. இது வந்து தீ விடணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது, ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. இப்படியே நல்லா வந்து ஊற்றி விடுங்க. நீங்கள் கையில் அள்ளி கூட போட்டுக்கலாம். மாவு இன்னும் கொஞ்சம் கட்டியாக இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக 4 சைட்லேயும் ஊற்றிட்டு சுற்றி ஆயிலை ஊற்றிட்டு மேலே பார்த்திங்கன்னா ஃப்ளேவருக்காக நான் இட்லி பொடி சேர்த்துக்கிறேன். எந்த இட்லி பொடி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெந்து போயிருக்கும். அடியில் வெந்ததுக்கப்புறம் இதை அப்படியே வந்து ஃப்ளிப் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நான் வந்து 4ஆக கட் பண்ணி ஃப்ளிப் பண்ணி போட்டுட்டேன். திருப்பி போட்டு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட அருமையான ஸ்பாட் பன்னீர் இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம சும்மாவே சாப்பிட்லாம், இருந்தாலும் சட்னி சாம்பார் கூட சர்வ் பண்ணிங்கன்னா இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். This video is sponsored by BuyMoT shopping application. BuyMoT shopping application is one of the online shopping app. இந்த ஆப் பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுத்துருக்கேன், இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பு க்ராசரிஸ் வாங்குறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.